நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புதிய கதையோட தான் வந்திருக்கேன். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, கதை இன்ட்ரஸ்டிங்கா இருக்குமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கவே கதையோடைய டைட்டில ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். டைட்டில் என்னான்னு கேட்டீங்கன்னா, எனக்கும் என் கணவருக்கும் கல்யாணமாகி சுமார் 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனா, எங்க 2 பேருக்கும் குழந்தை இல்ல. எங்க சொந்தக்காரங்க வீட்லயும் பிரஷரு. என் கணவர் மேலயும் எனக்கு பிரஷரு. அவருக்கு என் மேல பிரஷர். ஆனா, இத நம்ம வெளியில போக்கணும்னா என்ன பண்றதுன்ற தோணும்போது நம்ம வேலைக்கு போலான்னு போனேன். அந்த இடத்துல எனக்கு என்ன நடந்துச்சுன்ற ஒரு உண்மை சம்பவ கதை தான் இது. இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம். கதையொலி உங்களை அன்போடு வரவேற்கிறது. என் பேரு தான் பவித்ரா. எனக்கு 28 வயசு ஆகுது. எனக்கு சுமார் 25 வயசுல கல்யாணமும் ஆயிடுச்சு. என் கணவருக்கும் எனக்கும் 2 வயசு வித்தியாசம். என்ன ஒரு ஆச்சரியம்ன்னு கேட்டா, என் கணவர் என்னோட 2 வயசு கம்மி. பார்த்துக்கோங்க. என் கணவருக்கு 26 வயசு. எனக்கு 28 வயசு. அதாவது என் கணவருக்கும் எனக்கும் 2 வயசு கம்மி. நானும் அவரும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நாங்க ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை தான் ஃபர்ஸ்ட் வருஷம் வாழ்ந்துட்டுருந்தோம். அதாவது எங்க வீட்ல ரொம்ப எதிர்ப்பு. ஆனா அவங்க வீட்ல சப்போர்ட் இருந்த காரணத்தினால, நானும் சரி கணவர் நம்மள விட்டு போமாட்டார், நம்ம கூடயே இருப்பாருன்னு நெனச்சுட்டு, நானும் கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனா இப்பயும் குறை சொல்லக்கூடாது. சம்பாரிக்கிறாரு எல்லாம் ஓகே. ஆனா எங்களுக்கு குழந்தை மட்டும் இல்ல. எங்களுக்கு குழந்தை இல்லாதபோது எல்லாருமே சுத்தி இருக்கிறவங்க ஒரு 1 வருஷம் எதுவுமே சொல்லல. ஆனா 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஊர்ல இருக்க எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. "ஏன் உங்களுக்கு குழந்தை இல்ல? என்ன ஆச்சு? யாருக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு கேட்கும்போது, எங்க வீட்டுக்குள்ள நெறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சுருச்சு. அப்படி பிரச்சனை வரும்போது என்ன பண்றதுன்னே எங்களுக்கு தெரியல. என்னடா இது! நம்ம ஒரு இதுல எது என்ன இருக்கு? ஏன் குழந்தை குழந்தைன்னு இவ்வளோ டார்ச்சர் பண்றாங்க? சொசைட்டி பிரஷர் இப்படி இருக்குதே! அப்படின்ற ஒரு கோவத்தினால 2 பேருக்குள்ள பிரச்சனை வர ஆரம்பிச்சுச்சு. அவரு என்ன கை காமிக்கிறாரு, நான் அவர கை காமிக்கிறேன். ஆனா 2 பேரும் கை காமிச்சு எதுவுமே பண்ண போறதில்ல. வேற வழி இல்ல. ஆனா என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. சரி அப்பதான் நான் என்ன தோணுச்சுன்னா, நம்ம வீட்ல இருந்தா தான் இந்த பிரஷரு. நம்ம காலையில வேலைக்கு போயிட்டு, வீட்டுக்கு நைட் வந்தா எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. ஏன்னு கேட்டா, காலையில வீட்டுக்கு போயிட்டு காலையில வேலைக்கு போயிட்டு, ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது யாரும் நம்ம ஒண்ணும் சொல்ல போறதில்ல. ஏன்னு கேட்டா, நம்மள பத்தி யோசிக்கிறதுக்கே அப்ப யாருக்கும் நேரம் இருக்காது. அதனால நம்ம வேலைக்கு போலான்றத ஒரு டிசிஷன் நான் எடுத்தேன். சரி அப்பதான் என்ன தோணுச்சுன்னா, சரி ஓகே வேலைக்கு போவோம். காலையில நம்ம கணவரும் காலையில வேலைக்கு போறாரு. அவரும் நைட்டு தான் வராரு. நம்மளும் காலையில போயிட்டு நைட்டு வருவோம். வீட்டுக்கு வந்துட்டு நல்லபடியா தூங்குவோம். அவருக்கு புடிச்ச மாரி நம்மளும் இருந்துப்போம்ன்னு சொல்லிட்டு, ஓகேன்னு பண்ட்டேன். ஏன்னு கேட்டா, பிரச்சனைகள் அதிகமாகும்போது நான் போய் எனக்கு டெஸ்ட் எடுத்தேன். என்னதான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லன்றது எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. சரி, எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல, எல்லாம் ஓகே. ஆனா, இத போய் நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. இத நான் யார்கிட்டயும் சொல்லவே முடியாது. அதனால வேற வழி இல்லாம, சரி ஓகே. நம்ம இத கணவர்ட்ட சொன்னா, அவரு ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. ரொம்ப வருத்தப்படுவாருன்ற காரணத்தினால, என் கணவர்கிட்ட நான் அன்னைக்கு எதுவுமே சொல்லவே இல்ல. ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனேன். என் கணவர்கிட்ட ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு தான் அந்த வேலைக்கே போனேன். நான் வேலைக்கு போன இடத்துல ஒரு 5 பெண்கள் தான். மீதி 40 ஆண்கள். மொத்தம் 45 பேரு. 5 பெண்கள், 40 ஆண்கள். அப்ப அந்த முதலாளி 4 பெண்கள் கிட்ட ஒரு நார்மலா தான் நடந்துப்பாரு. என்கிட்ட ரொம்ப குளோஸாவே நடந்துப்பாரு. அது குளோஸானா, நீங்க தப்பான அர்த்தத்துல புரிஞ்சுக்க வேணாம். அவரு என்கிட்ட கொஞ்சம் ஜென்யூனாவும், "நீ டீசென்ட்டா இருக்கம்மா பாக்க. நீ பாக்க அழகா இருக்கம்மா" அப்படின்னு சொல்லி என்ட்ட ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. "நீ உன் அழகு கண்ணு பட்டு போவும். நீ வீட்ல போய் சுத்தி போடு" அப்படிலாம் சொல்லியிருக்காருன்னா வச்சுக்கோங்களேன். அது எனக்கு அவரு சொல்றது பிடிக்காது. ஆனா வேற வழி இல்லையே, வேலைக்கு போய் சேர்ந்துட்டோமே, வீட்ல இருந்தா தான் பிரச்சனையாவுது. எனக்கு பணம் முக்கியமே கிடையாது. ஆனா நான் வீட்ல இருக்கக்கூடாதுன்றது மட்டும் தான் என்னுடைய ஒரே குறிக்கோள். சரி என்னதான் பண்றதுன்னு பார்க்கும்போது, வேற வழியில அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம வேலைக்கு போணும்னு எனக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருச்சு. வேலைக்கு போன இடத்துல என் முதலாளி என் கிட்ட ஒரு இதுவா நடந்துக்கிட்டாலும், திடீர்னு பார்த்தா எனக்கு 20,000 சம்பளத்துலருந்து 50,000 சம்பளத்துல என்ன போட்டுட்டாரு. என்னன்னா, அவருக்கு 8 வகையான பிசினஸ் இருக்கு. அந்த 8 வகையான பிசினஸ்ல ஒரு பிசினஸ்லயும் 5, 6 ஃபேக்டரி வச்சிருக்காரு. அவரு ரொம்ப பணக்காரரு. ஆனா, ஃபர்ஸ்ட்டு தொறந்தது இந்த கம்பெனி தான்ற காரணத்துக்காக, அவரு இந்த கம்பெனில தான் அதிகமா இருப்பாரு. என்கிட்டயே கொஞ்சம் நல்லா பேச, பேச அவருடைய எனக்கு பர்சனல் பிஏவா ஆக்கிட்டாரு. எனக்கு பிஏவா ஆக்குனதுக்கப்புறம் எங்க சம்பளமும் உயர்வு, ரொம்ப மரியாதை. எனக்கே ஒரு கெத்தா இருந்தது. ஏன்னா, என் கணவருக்கே 35,000 தான் சம்பளம். இப்ப எனக்கு 50,000ன்றம்போது, எங்க வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை என்பது அதிகமாக ஆரம்பிச்சது. ஈகோ இஷ்யூ. என் கணவர் சும்மாவே என்ட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாரு. "உனக்கு என்ன? உனக்கு தான் நல்லா சம்பளம். ஆனா எனக்கு தான் அப்படி இல்லன்ற" மாரி அவரு ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன்.
ஒரு நாள் நான் கம்பெனி போம்போது, எங்க முதலாளி கேட்டாரு, "ஏன் என்னாச்சு? ஏன் ஒரு மாரி சோகமா உட்காந்துருக்கன்னு?" கேட்கும்போது தான், நான் வந்து சொன்னேன். "இல்ல முதலாளி, எங்களுக்கு வந்து குழந்தை இல்ல. சொசைட்டி பிரஷர்னால எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நான் சொல்றேன், யார்ட்டயும் சொல்ல வேணாம். என் கணவருக்கு பிரச்சனை இருக்கு. ஆனா, அத நான் போய் யார்ட்டயாவது சொன்னா, என் கணவர் வந்து தப்பா நெனைப்பாங்க. என்னதான் முதலாளி பண்றது அப்படின்னு தெரியாதுல்ல." அப்படின்ற மாரி சொல்லும்போது, திடீர்னு அவரு என்ன சொல்றாருன்னா, "உனக்கு என்னம்மா குழந்தை தானம்மா வேணும்? பார்த்துக்கலாமா?" அப்படின்னாரு. எனக்கு அப்ப ஃபர்ஸ்ட்டு புரியவே இல்ல என்னதான் சொல்றாருன்னு. அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சது. "உனக்கு குழந்தை தானம்மா வேணும்? பார்த்துக்கலாமா?" அப்படின்னாரு. சரி நான் அப்ப கேட்டேன். "ஏன் என்ன முதலாளி பார்த்துக்கலாம்னா என்ன அர்த்தம் முதலாளி?" அப்படின்னு கேட்கும்போது தான் சொன்னாரு, "விடும்மா, நான் உனக்கு ஏற்பாடு பண்றேன்" அப்படின்னாரு. "இந்தாம்மா இந்த பணத்த ரூ. 1,00,000 வச்சுக்க. ஃபர்ஸ்ட்டு வெளில ஊட்டிக்கோ, கொடைக்கானலுக்கோ எங்கேயாவது போயிட்டு நிம்மதியா இருந்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்" அப்படின்னு. நான் அப்ப ஃபர்ஸ்ட்டு என்ன நினச்சேன்னா, முதலாளி ரொம்ப நல்லவரு. நமக்கு ரூ. 1,00,000 குடுத்து வெளிலலாம் போயிட்டு வர சொல்றாரேன்றது ஒரு ஆச்சரியத்தோட அவர பார்த்தேன். சரி, நாங்களும் அதே மாரி வெளில போயிட்டு வந்தோம். எப்பயும் போல இருந்தது. வந்ததுக்கப்புறம், "நீ இன்னைக்கு 50,000 சம்பளத்துலருந்து ரூ. 80,000 சம்பளம்னு மாரி சொன்னாரு. எனக்கு செம்ம ஷாக்கு. "எப்படி முதலாளி?" அப்படின்னா, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப நான் என்னென்னலாம் சொல்றேனோ, அத செஞ்சினா, அடுத்தது உனக்கு வீட்ல பிரச்சனையே இருக்காது. உனக்கு அடுத்து ரூ. 1,50,000 சம்பளத்துல நான் போடுறேன்மா" அப்படின்னு சொன்னாரு. சரி, நானும் அந்த பணத்த வந்து ஆசை வந்ததுக்கப்புறம், "சரி முதலாளி, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்றேன்னு" சொன்னதுக்கப்புறம், அவரு உட்காரும்மா, வாம்மா, என் கேபின்ல வந்து உட்காருமான்னு சொன்னாரு. உட்கார்ந்ததுக்கப்புறம் அவரு என்ன சொன்னாருன்னா, "உங்க வீட்ல வந்து குழந்தை பிரஷர் தானம்மா, அது வந்து பார்த்துக்கலாம். நான் தரேன்மா" அப்படின்னாரு. எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு இதுவா தான் இருந்தது. ஆனா இன்னொரு விஷயம் சொல்ட்டாரு. "நான் தரேன். ஆனா இது வந்து உன் கணவருக்கு தெரிய வேணாம். அவரு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாரு. ஆனா அவரோட குழந்தை மாரியே நீ வந்து இத பேசிக்கம்மா" அப்படின்னாரு. எனக்கு புரியல முதலாளி அப்படின்னா, "நான் உனக்கு உதவி செய்றேன்மா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா அது அவரோட குழந்தைன்னு நீ சொல்லியிருக்கியாம்மா" அப்படின்னாரு. ஆனா எனக்கு வந்து சொசைட்டி பிரஷர் காரணமாக வேற வழி இல்லாம சொல்ட்டேன். "சரி முதலாளி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. நானும் உங்களுக்கு உதவி செய்றேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா நான் அவரோட குழந்தைன்னு சொல்லிக்கிறேன். இது நமக்குள்ளேயே இருக்கட்டும் முதலாளி" அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவரும் அன்னைக்கு பார்த்தா சொன்னாரு, "நீ இந்த மாரி இத்தன மணிக்கு இந்த இடத்துக்கு வந்துரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வர முன்னாடி நீ என்னென்னலாம் பண்ணணுன்றத நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன். நீ வந்து என்னென்னலாம் உனக்கு ஆசை இருக்கோ அதெல்லாம் சொல்லு. நான் உனக்கு உதவி செய்றேன்னு" சொன்னாரு. அதுக்கப்புறம் நானும் அவர் சொன்ன இடத்துக்கு போனேன். அவரும் வந்தாரு. நான் அவருக்கு உதவி செஞ்சேன். அவரு எனக்கு உதவி செஞ்சாரு. 3 மாசத்துக்கு அப்புறம் எனக்கு குழந்தை நின்றுச்சு. அதுக்கப்புறம் என் கணவர்கிட்ட நான் சொல்லிட்டேன். "ஏங்க உங்களால தான் இது. உங்களோட குழந்தைங்க" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என் கணவரும் நம்பிட்டாரு இந்த விஷயத்த. அவரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. அவரு சந்தோஷமா இருக்கும்போது தான் தெரிஞ்சது. இவரு சந்தோஷத்துக்காக நம்ம என்ன வேணா பண்ணலாம். அப்பலாம் எனக்கு துணிஞ்சு, நான் அதுக்கப்புறம் நாங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சுட்டோம். குழந்தையும் பொறந்துருச்சு. என் ஜாடையில இருந்த காரணத்தினால, நான் என் கணவருக்கு எந்த விதமான ஒரு டவுட்டும் வரல. அதுக்கப்புறம் என் முதலாளி என்கிட்டயே ஒரு அந்யோன்யமா நடந்துக்க ஆரம்பிச்சுட்டாரு. அவ்வளோதான் நண்பர்களே. என் முதலாளி செஞ்ச ஒரு உதவி எனக்கு வந்து யாருமே செய்யாத ஒரு உதவி தான் என் முதலாளி செஞ்சிருக்காரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு நல்ல கதையில சந்திப்போம்.